சீமான் அண்ணனோடு இணைந்து வழங்குவதற்காக ப்ராமினன்ஸ் அதிலிருந்து மேனேஜ்மெண்ட் அசோசியேட் ஆஃப் ப்ராமினன்ஸ் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மிஸ்ஸஸ் இ இந்துகுமாரி இனியன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்த விருது யாருக்கு போக போகுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். நடனத்திற்கென அறியப்பட்ட சாண்டி நடிப்பிலும் அடைந்திருப்பது எல்லோரும் கவனிக்கத்தக்க உயரம். இந்திய சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் பலரையும் ஆட வைக்கும் இடம் தொட்டது அசராத உழைப்புக்கும் கிடைத்த அசலான வெற்றி. லஞ்ச போலீஸ் நாச்சியப்பனாக இவர் கண்களை உருட்டி மிரட்டியது மொழிகள் கடந்தும் ரசிக்க வைத்தது. திறமையும் தேடலும் கொண்ட நவீன இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக தன்னை செதுக்கிக் கொண்ட சாண்டிக்கு நம்பிக்கை விருதளித்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். சீமான் அண்ணன், சாண்டி மாஸ்டர் இருவருக்கும் ப்ராமினன்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு. டான்ஸ் கேரியர் வந்துட்டு நான் ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணது. 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது என்ன வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இந்த பொசிஷன் கொண்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மக்கள் சப்போர்ட் தான் எனக்கு. அவங்க நம்ம பண்ணுறப்போ அவங்களுக்கு பிடிக்குது அது ரொம்ப. அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்துட்டு ஆக்டிங்காக இந்த வில்லனா அதெல்லாம் இன்னும் நிறைய பண்ணணும் ஆசை எனக்கு ஆக்சுவலாக. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தம்பிக்கு நம்பிக்கை விருது இல்லை, தம்பியை பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கை விருது. சாண்டி மாதிரி நம்மளும் சாதிக்கணும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விருது. ஆக்சுவலாக என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அவார்டு நிறைய வாங்கணும்னு ஆசை அவங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து நான் அதான் சொன்னேன், நான் எந்த அவார்டு வாங்கினாலும் வந்து அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறது. அவார்டுக்கு எப்பவுமே கேட்டுன்னு இருப்பேன். அதனால் இந்த அவார்டு எல்லா அவார்டும் உனக்கு தான், இந்த அவார்டும் உனக்கு தான். மேலே கூப்பிட்டுருங்க. வாங்க. ஆமாம். இதே விகடன் சினி அவார்ட்ஸ் வந்து நான் 5 இயர்ஸ் பேக் சொல்லியிருக்கேன். விகடன் நம்பிக்கை அவார்ட்ஸ் வந்து ரொம்ப லாங் ரன்னில் யோசிச்சது. இது வந்து கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி ப்ரிவிலேஜ் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஆஸ்கார் அவார்டு போயிருந்தது. அதை பார்த்துனே இருந்தேங்க. நீ எதுக்கு தமிழ் பாட்டெல்லாம் வந்துட்டு இந்த பாட்டில் அதுவும் ஒரு 2-3 பாட்டெல்லாம் சொன்னேன். ஏன் இந்த பாட்டில் நான் ஆஸ்கார் கொடுக்க மாட்டாங்க? அப்படியே பார்த்தேன். தயவு செய்து ஓடுற இந்த பக்கம். நான் இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு மொமெண்ட் வச்சிருக்காங்க. ஹாய்டா, ஹாய்பா, ஐ லவ் யூ ஸோ மச். ஆக்சுவலாக யுவர் மை வேர்ல்ட். நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. ஆல் இன் ஆல் எனக்கு உலகத்திலேயே வந்துட்டு எனக்கு இப்போ நீ தான், உனக்கு நான் தான். பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச். ஆல்வேஸ் ஆல்வேஸ் யுவர் மை வேர்ல்ட். ஐ லவ் யூ. வாவ், நான் வேற லெவல். அப்படியே ரம்மியமா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஸோ விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். கீப் இன்ஸ்பைரிங்னா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மாணவர் களம், இளைஞர் களம், கிராம களம் என 10 களங்களில் 100 செயல் திட்டங்கள் மூலம் புதிய இந்தியாவை உருவாக்கி வரும் நல்லோர் வட்டம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு பாலு ஐயா அவர்களையும் அவரின் குழுவையும் அன்புடன் மேடைக்கிறோம். ஸோ உங்க அமைப்பு குறித்து ஒரு சில வார்த்தைகள் ஐயா. நல்லோர் வட்டம் அப்படின்ற அமைப்புக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் இருக்குது. அதுதான் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த சமூகம் அதை பற்றின ஒரு சிந்தனை. அதில் விளைந்தது தான் இந்த நல்லோர் வட்டம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அது என்ன செய்துட்டுருக்கு அப்படி சொன்னால், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பேருந்து நிலையம் போங்க, அந்த பேருந்து நிலையத்தில் நம்மால் வந்து ஒரு அவசரத்துக்கு கழிப்பறைக்கு போக முடியுமா? எந்த ஒரு பேருந்து நிலையத்தாவது இப்படிப்பட்ட ஒரு அவலத்தை வைத்து கொண்டு இந்த நாடு உயர்ந்து விட்டது எப்படி சொல்ல முடியும்? அது மட்டுமில்லை, இன்றைக்கி எண்ணற்ற விஷயம். குப்பை இத்தனை காலாயும் இன்னும் கூட குப்பைக்கு நம்ம தீர்வு காண முடியல. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்றது நல்லோர் வட்டம் நம்புது சொன்னால், இன்றைக்கி சமுதாயத்தில் சமூக உணர்வு இல்லை. கட்சி உணர்வு இருக்குது, ஜாதி உணர்வு இருக்குது, மத உணர்வு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வருத்தப்படக்கூடிய விஷயம், பல சமூக அமைப்புகள் இருக்குது. அந்த சமூக அமைப்புகள் கூட அமைப்புகள் உணர்வு இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேவை என்னன்னா,
இன்னைக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாமெல்லாம் ஒரே சமூகம் அப்படின்ற உணர்வு தேவை. அப்போ இதை எப்படி அறிவுறுத்துறதா, விளம்பரம் பண்ணுறதா, பிரச்சாரம் பண்ணுறதா, அப்படி இல்லாமல் நல்லோர் வட்டம் அமைதியாக அந்த சமூக உணர்வு உள்ளவர்களை ஒருங்கிணைத்து ஒரு லட்சிய சமுதாயமாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கு நல்லோர் வட்டம். இந்த நல்லோர் வட்டத்தில் தலைவர் செயலர் கிடையாது, தேர்தல் கிடையாது, கட்டணம் கிடையாது, மெம்பர்ஷிப் கிடையாது. யார் வேணாலும் எழுந்து செயல்பட முடியும். நாம் எல்லாம் ஒரே குடும்பமாக சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற இன்னைக்கு வாழ்ந்து பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லோர் வட்டம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த விருதை வழங்குவதற்காக பாடலாசிரியர் திருமிகு விவேக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாயிரத்தின் தொடக்கத்தில் தமிழ்நாடு அணிக்குள் வந்த கவிதா 6 ஆண்டுகளில் இந்திய அணிக்குள் நுழைந்தார். அவரின் பரபர வேகமும் ஆல்ரவுண்ட் திறமையும் இந்திய அணியின் கேப்டன் பொறுப்பையே பெற்றுக் கொடுத்தது. ஆசிய போட்டிகள், ஆசிய சாம்பியன்ஷிப், தெற்காசிய சாம்பியன்ஷிப் என பல சர்வதேச தொடர்களில் கவிதா தலைமையிலான இந்திய அணி தங்கம் அள்ளி வந்தது. தமிழகத்தின் பெருமை மிகு முகமான கவிதாவுக்கு நம்பிக்கை விருது வழங்கி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். என்னோட அம்மா வந்து எனக்கு 14 வயசுலேயே இறந்துட்டாங்க. ஆனால் அதோட மறு உருவமாக வந்து என்னோட மாமியாரை நினச்சிருக்கேன். நான் இந்தியன் டீம் கோச்சாக இருந்துட்டு தயான்சந்த் அவார்டு வாங்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதற்கு முக்கியமாக சப்போர்ட் இருந்தது என்னோட ஹஸ்பண்டும் என்னோட மாமியாரும் தான். அவங்களும் வந்து இந்த மேடைக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். மேம், நீங்கள் ஒரு மேடையில் சொல்லியிருந்தீங்க, ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விட்டுட்டேன்னு. இப்போ பிகில் படத்தில் குறிப்பாக அந்த சிங்கப்பெண்ணுன்ற பாட்டு தான் வந்து உங்களை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்கன்றது. அந்த பாட்டை எழுதுனதே அவர் தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களோட பாட்டோட வரிகள் தான் நான் வந்து திருப்பி கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருந்தது. உங்கள் கையால் இந்த அவார்டு வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அப்போது நான் கம்பேக் கொடுக்கறதுக்கு முதல் காரணம் அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இந்த பாட்டுக்கான அவங்க சொன்ன நன்றியை நான் வச்சுக்கிறேன் ஓரமாக. ஆனால் இது எல்லாமே அவங்க சிரமப்பட்டு பண்ணது. இதை வந்து ஒரு பாடல் வரிக்குள்ளே என்னால் அடக்க முடியாது. அது ஒரு தனி வரலாறு. அது அவங்களோட சிரமம், அவங்க பட்ட கஷ்டம், அவங்க செஞ்சு வந்த சாதனை. இப்போ நான் விருது கொடுக்க வந்திருந்தாலும் எனக்கு கிடைச்ச விருதாக பார்க்குறேன்னா தமிழ்நாடு சார்பாக நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இந்த விருதினை வழங்குவதற்காக எழுத்தாளரும் மாண்புமிகு மக்களவை உறுப்பினருமான திரு சு வெங்கடேசன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வியர்வையையே விதையாக்கி டெல்டா மண்ணிலிருந்து முட்டி மோதி முளைத்து வந்திருக்கிறார் இந்த இளம் பைசன் அபினேஷ். பஹ்ரைனில் நடந்த ஆசிய இளையோர் போட்டியில் இந்திய அணியின் நம்பிக்கை வீரர்களில் ஒருவராக களமாடி இந்தியா தங்கப்பதக்கத்தை தட்டி வர காரணமானார். ஒரு குக்கிராமத்தின் சின்னஞ்சிறு வீட்டுக்குள் இருந்து உதித்த கனவு இன்று உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்கும் இந்த அன்பு தம்பிக்கு நம்பிக்கை இளைஞர் விருதளித்து பாராட்டுவதில் பேரானந்தம் கொள்கிறது ஆனந்த விகடன். எங்கள் அப்பா எனக்கு 5 வயசுல எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் 2 தங்கச்சி இருக்காங்க. எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா சத்துணவு வேலை பார்க்குறாங்க. அம்மா எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு கபடி விளையாட உள்ள, நீ படித்து தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. நான் அது மீறி தான் போனேன்.
எனக்கு கபடினா சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். எங்கள் பக்கத்தில் இருக்க தெரு பசங்கள்லாம் கபடி விளையாடுவாங்க. அதை பார்த்து தான் ஆரம்பித்தேன். சூப்பர். சிறப்பு. அபினேஷ் வந்து நிகழ்ச்சியில் அவருக்கு வார்த்தைகளே வரல. எனக்கு தெரிஞ்ச அவர் மேடைக்குள்ள ஏறுறதுக்கு முன்னாடியே அவர் கிடைச்ச பெரிய உத்வேகம் துருவ் இருந்தாரு. அவர் ஸ்டேஜுக்கு வந்தா சூப்பரா பேசுவாரு நம்புறோம். எல்லாருக்கும் வணக்கம். கபடின்றது மாதிரி வந்து கிரிக்கெட் மாதிரியோ இல்லை ஃபுட்பால் மாதிரியோ கிடையாது. நிறைய தன்னம்பிக்கை, வேகம், ஆக்ரோஷம் தேவைப்படுற ஒரு விளையாட்டு. கபடி விளையாடுற பசங்க வந்து மேடை ஏறும்போது நிறைய பேச கூச்சப்படுவாங்க. ஆனால் விளையாட்டுன்னு வந்தால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அபினேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்னை ஸ்டேஜ் கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் துருவ். கபடி வந்து ஆசியா போட்டிகளில் அங்கீகரிக்கப்படுறதுக்கே ஒரு 15 வருஷம் போராட வேண்டியிருந்தது இந்தியா. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட முதல் போட்டியில் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து இங்கே வந்து நிற்கிறாரு. வறுமையை வெல்றவனுடைய காலுக்கு தான் அந்த வலிமை இருக்கும். அதுதான் அபினேஷ். இருவருக்கும் நன்றிகள். Title sponsor Satya, co-presented by Prominence UPVC Windows Systems, co-powered by G Square. Associate sponsor VIT Chennai, food partner Geetham Veg Restaurant. Special partners Chennai Samirtha Hotel Management and Aviation College, Saubhagya. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Automobile partner the all new Kia Seltos. Health partner Apollo Hospitals. Metro partner Mudra OOH. Outdoor partner Next Advertising Solutions. Digital OOH partner Skyrams. Refreshment partner Chitra Coffee. 100 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட விகடன் வழங்குற மதிப்புமிக்க விருதுகள்ல ரொம்பவே முக்கியமான விருது இந்த விருது. இந்த விருதை வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்களை அன்போடும் பெருமையோடும் மேடைக்கு அழைக்கிறோம். சாரோட இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக தமிழ் சினிமாவின் மிகவும் முக்கியமான ஒரு படைப்பாளி இயக்குனர் திரு ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். MD திரு பா ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எழுத்தாளரும் மாண்புமிகு மக்களவை உறுப்பினருமான சு வெங்கடேசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். SVR என தோழர்களால் அன்போடு அழைக்கப்படும் SV ராஜதுரை 65 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தில் மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம் ஆகியவற்றை இணைத்து அறிவு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார். தீட்டிய ஈட்டியாக தன் எழுத்துக்களை விமர்சனங்களாக முன்வைக்கும் இவர் 60க்கும் மேற்பட்ட நூல்கள், 300க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் என தமிழ் சமூகத்தின் அறிவு மரபை வளர்த்து வரும் நடமாடும் நூலகம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உயர் ஆய்வு மையத்தின் முன்னாள் தலைவர், PUCL அமைப்பின் முன்னாள் துணைத் தலைவர் என பன்முகம் கொண்ட SVRஐ உலகம் முழுவதிலும் உள்ள இடதுசாரிகள் கொண்டாடுகிறார்கள். ஆங்கில அறிவுலகிற்கு பெரியாரை கொண்டு சேர்த்ததிலும் SVRின் பங்களிப்பு அளப்பரியது. இந்த பெருமைமிகு பேரறிஞருக்கு பெருந்தமிழர் விருது வழங்கி மரியாதை செய்கிறது ஆனந்த விகடன். அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெருந்தமிழர் விருது திருமிகு SV ராஜதுரை அவர்களுக்கு. விகடன் சார்பாக 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். SVR சார் வந்து என்ன மாதிரி நிறைய பேருக்கு டீச்சர். ஆக்சுவலாக அவர் வந்து ஆசான்களுக்கெலாம் ஆசான். நான் கல்லூரியில் படிக்கிறப்ப 95 நான் அவருடைய முதல்ல இவரோட புத்தகம் படித்தது வந்து எக்ஸிஸ்டென்ஸ்லிசம். இப்போ வந்து அந்த புத்தகத்தோட பேர் வந்து இருத்தலியலும் மார்க்சியமும்னு சொல்லி. அந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக தமிழுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானி. அண்ட் தேங்க்யூ சார், ஒரு டீச்சராக எங்களையெல்லாம் வழி நடத்துவதற்கும் அதற்கான புத்தகங்களை கொடுத்ததற்கும் நன்றி. விகடனுடைய பெருந்தமிழர் விருது பெறுகிற தோழர் SVR அவர்கள் நம் சமகாலத்தின் பேரறிஞர் அவர்தான்.
நாங்கள் எல்லோரும் அவரது மாணவர்கள். மாணவர்கள் என்றால் பின்தொடர்பவர்கள் அல்ல, விவாதிப்பவர்கள், உரையாடுபவர்கள், முட்டி மோதுபவர்கள். அவர் எழுதிய அந்நியமாதல் புத்தகம் 20 வருடம் எங்களெல்லாம் சுத்துக்கு விட்டுச்சு. எவ்வளவு கோபம் அவர் மீது, எவ்வளவு ஆசை அவர் மீது இருக்கிறது, எவ்வளவு வியப்பு அவர் மீது இருக்கிறது என்று. எங்களது ஆசிரியருக்கு விருது கொடுக்கிற மகிழ்ச்சி எங்களது மாணவர்களாகிய எங்கள் எல்லோருக்கும் உண்டு. வாழ்த்துக்கள், நன்றி. இது போன்ற உயரிய விருதுகள் பல பெறுவதற்கு தகுதி படைத்தவர் நம்முடைய தோழர் SVR அவர்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இந்த கோணத்தில் அரசியலை பார்க்கிறோம், இந்த களத்தில் போராடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு தோழர் SVR அவர்களின் சிந்தனைகள் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மார்க்சியத்தை எளிமைப்படுத்தி நம்முடைய தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்த்ததில் அவருடைய பங்கு மகத்தானது. தோழரின் வாழ்த்துக்களை பெறுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம், வாழ்த்துவதற்காக வரவில்லை. அவர் இன்னும் பல 10 ஆண்டுகள் நம்மோடு இருக்க வேண்டும். அவருடைய பங்களிப்பு தமிழ் சமூகத்தின் விழிப்புக்கும் மீட்சிக்கும் பெருமளவில் பயன்படும் என்பதை சொல்லி வாழ்த்துகிறேன். தோழர் என்று நான் திருமா அவர்களை அழைப்பதுண்டு. ஆனால் இப்போது அவர் எனக்கும் தலைவராகத்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதேபோல தமிழர்களுடைய பண்பாடு, தமிழருடைய உரிமை என்கின்ற இரு விஷயங்களிலே இடைவிடாது நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறவர் சு. வெங்கடேசன் அவர்கள். ராம் என்னுடைய மாணவர். ரெண்டாவது எங்களுடைய ஊரை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அதனால் ராம் இன்னும் சிறப்போடு இன்னும் பல திரைப்படங்களை எடுக்க வேண்டும். இத்தகைய 3 ஆளுமைகள் இங்கு எனக்கு விருது வழங்குவதிலே பங்கேற்பது எனக்கு பெருத்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஒருவேளை நான் இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கூட வாழலாம் இந்த உற்சாகத்தின் காரணமாக. ஏன்னா தமிழ் மக்களுக்கு தொண்டு புரிவதே என்னுடைய எழுத்து. நான் உயிரோடு இருக்கும் வரை அந்த தொண்டு தொடரும். என்னை கேட்டால் 100 ஆண்டு கால விகடனுடைய வரலாற்றை யாராவது எழுத வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அது தமிழகத்தினுடைய அரசியல் பண்பாட்டு வரலாற்றை சொல்லும். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. அடுத்த விருது நம்பிக்கை இளைஞருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக இந்தியாவின் மிக முக்கியமான ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் அவர்களை அன்போடும் பெருமையோடும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதினை PC சாரோட இணைந்து வழங்குவதற்காக சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ் சார்பாக மிஸ்ஸஸ் கவிதா நந்தகுமார், CEO ஆஃப் சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் சினிமா முகம் மாறியிருக்கிறது. வித்தியாச கதை களங்கள், அபூர்வ கதாபாத்திரங்களை தேடத் தொடங்கிவிட்டார்கள் ரசிகர்கள். அவர்கள் விரும்பும் இளைஞனாக கிடைத்திருக்கிறார் த்ருவ் விக்ரம். வில்லேஜ் சப்ஜெக்டில் உழைப்பை கொட்டி ஆற்றாமை, கோபம், வெறித்தனம் என உணர்வுகளை கலந்து கட்டி ஆடிய த்ருவ் பைசன் காளமாடனில் எடுத்தது பெரும் பாய்ச்சல். அடுத்தடுத்த களங்களில் சாதிக்க அவருக்கு பெரும் சவாலும். அதனால் நமக்கு நல்ல படைப்புகளும் காத்திருக்கின்றன. இந்த இளம் கலைஞனை நம்பிக்கை இளைஞராக தேர்வு செய்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். துருவ் அவர்களுக்காக சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு. சார், எப்படி இருக்கு உங்களுடைய முதல் டைரக்ஷன்? விக்ரம் சார் தான் நடிச்சார் ஹீரோவா. சீக்கிரம் பண்ணோம் அவர் கூட. ஐம் வெயிட்டிங். அடுத்த நம்பிக்கை அவர் தானே தமிழ் சினிமாவுக்கு. சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம்.
நான் பிசி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவர் மாதிரி ஒரு லெஜெண்டால் கையால் இந்த அவார்ட் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை தெரியும், ஃபேமிலிஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸ். ஸோ ஒரே பதட்டமாக இருக்குது, என்ன சொல்கிறது தெரில, என்ன பேசுகிறது தெரில. பட் தேங்க்யூ ஆனந்த விகடன். அண்ட் மக்களுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல், அவங்களோட அன்பு இல்லாமல் என்னால் இங்கே நின்று இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் அப்பாவோட சூப்பரான சாங் ஒன்று இருக்குது, ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. அந்த பாட்டை நீங்கள் அவருக்காக பாடி டெடிகேட் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை, ஓ பட்டர்ஃப்ளை. ஓகே, சூப்பர், நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ ப்ரோ. அடுத்த விருதினை வழங்குவதற்காக சிறை படத்துடைய இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரைப்படத்தின் கதாசிரியர் திரு தமிழ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதாளர் யார் அப்படிங்கிறத ஏவியில் பார்க்கலாம். சுற்றுச்சூழல் சீரழிவா, நீர்நிலை ஆக்கிரமிப்பா, அத்தனை அநியாயங்களுக்கு எதிராகவும் சட்ட போராட்டம் நடத்துகிற இந்த வழக்கறிஞர் குழு கடந்த 7 ஆண்டுகளில் உருவாக்கிய மாற்றங்கள் ஏராளம். மணிபாரதி, வைகை ரத்னா, சகா, பேராசிரியர் புஷ்பவனம், முனீஸ்வரி, அப்துல் ரஹ்மான் ஜலால், சக்கரை முகமது, கதிர் ஆகிய நண்பர்கள் 8 பேரும் 100க்கும் மேலான பொதுநல வழக்குகளால் அதிகாரத்தை உலுக்கி இருக்கிறார்கள். இவர்களால் பல நீர்நிலைகள் மறுவாழ்வு பெற்றன, பொதுவிட ஆக்கிரமிப்புகள் உடைத்தெறியப்பட்டன. அறத்தின் அருகில் நின்று தொடர்ந்து இயங்கும் இந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கை விருதளித்து வாழ்த்துகிறது ஆனந்த விகடன். எல்லாருமே சட்ட மாணவர்களாக இருக்கப்போ யதார்த்தமாக நாளிதழ்களில் படிக்கிற செய்திகளை பார்த்துட்டு அங்கே இருக்க விளிம்புநிலை மக்களை போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு சட்ட மாணவனால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கான சட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இதுவே நாங்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செஞ்சதுக்கப்புறம் எங்களால் அந்த விளிம்புநிலை மக்களோட குரலை நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீதியரசர்களுக்கு முன்னாடி எங்களால் சப்மிட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த விருது வந்து எல்லாருக்குமான விருதாக நாங்கள் பார்க்குறோம். மொத்த நீதித்துறையோட பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே இருந்து இந்த விருதுகளை வாங்கிக்கிறோம் அப்படின்ற மட்டும் சொல்லிக்கிறோம் சார். நன்றி நன்றி. ஸோ ஒட்டுமொத்த குழுவுக்கும் நன்றி. தேங்க்யூ தமிழ் சார், தேங்க்யூ சுரேஷ் ராஜகுமாரன், நன்றி நன்றி. Title sponsor Satya, co-presented by Prominence UPVC Windows Systems, co-powered by G Square. Associate sponsor VIT Chennai, food partner Geetham Veg Restaurant. Special partners Chennai Samirtha Hotel Management and Aviation College, Saubhagya. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Automobile partner the all new Kia Seltos. Health partner Apollo Hospitals. Metro partner Mudra OOH. Outdoor partner Next Advertising Solutions. Digital OOH partner Skyrams. Refreshment partner Chitra Coffee. அடுத்த விருதாளர் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதினை வழங்குவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த பொறியாளர் திரு சுந்தரராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த விருதாளர் யார் அப்படிங்கிறத ஏவில ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் சார். அழியும் நிலையில் இருக்கும் ஆலிவ் ரிட்லி கடல் ஆமைகளை காப்பதற்காக தாய்மையோடு தன்னை அர்ப்பணித்தவர் சுப்ரஜா. கிழக்கு கடற்கரை முழுவதும் 700 கிலோமீட்டரில் ஆமைகளையும் ஆமை முட்டையிடும் நிலக்கூடுகளையும் பாதுகாக்கிறார். 25 ஆண்டுகளுக்கு முன் சுப்ரஜா ஆரம்பித்த ட்ரீ ஃபவுண்டேஷன் இதுவரை 44 லட்சம் கடல் ஆமை குஞ்சுகளை பாதுகாத்து கடலுக்குள் அனுப்பியிருக்கிறது. அவருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான நம்பிக்கை மனிதர் விருதளித்து பெருமை கொள்கிறது ஆனந்த விகடன். அனைவருக்கும் வணக்கம். இங்கு மிக பெருமையுடனும் மிக்க மரியாதையுடன் நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
இந்த பணியில் வந்து என்னுடன் தோளோடு தோள் கொடுத்து இருக்கும் பாரம்பரிய மீனவர்கள் மற்றும் ட்ரீ ஃபவுண்டேஷனின் கடலாமை பாதுகாவலர்கள், 383 கடலாமை பாதுகாவலர்கள், மீனவ கிராமத்திலிருந்தும் ட்ரைபல்ஸும் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மற்றும் எங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். கடல் ஆளுமைகள் பற்றி நமக்கு சமீப காலங்களாக அதிகமாக நம்ம வந்து பேசுகிறோம், படிக்கிறோம். அதுவும் குறிப்பாக கடந்த ஆண்டு பல நூற்றுக்கணக்கான கடலாமைகள் இறந்து கரை உணலாம் வந்து பார்த்தோம். ஸோ நிச்சயமாக அதை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபடுகிறவர்களுக்கு விருது அளிப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனந்தனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு அன்பு பரிசு காத்திருக்கு மேம். புதுச்சேரி பாரதியார் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உங்களுக்காக தேங்காய் மட்டை, மரத்தூள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு அழகான ஆமை பொம்மை செஞ்சு கொடுத்துருக்காங்க மேம். அடுத்த விருதினை வழங்குவதற்காக இயக்குனர் திருமிகு பிரேம்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கலாம். திரையுலகம் மதிப்பும் மரியாதையுமாக கொண்டாடுகிற அபூர்வமான குணச்சித்திர நடிகர் காளி வெங்கட். புது உடல் மொழி, விதவித வட்டார வழக்கு என கதாபாத்திரத்துக்கும் காட்சிக்கும் நியாயம் சேர்ப்பது இவரின் ஸ்பெஷல். மெட்ராஸ் மேட்னி கண்ணனாக இவர் காட்டியது மிடில் கிளாஸ் அப்பாக்களின் அச்சு அசலான நிஜ முகம். காமெடி, குழப்பம், எமோஷன் என எல்லா உணர்வுகளையும் ஹவுஸ்மேட்ஸ் ரமேஷாக கலந்து கட்டி அடித்தார். காளி வெங்கட்டை 2025ஆம் ஆண்டின் நம்பிக்கை மனிதர்களில் ஒருவராக தேர்வு செய்து கொண்டாடுகிறது ஆனந்த விகடன். நான் வந்து கார்கி படம் முடிஞ்சோடனே அந்த ரஃப்கட்டு பார்த்து முடிச்சுட்டு ஒரு கால் வருது. அப்போது வந்து உங்கள் வீட்டில் ஒரு தனியாக செல்ஃபோன் வாங்கி வச்சு ரெடி பண்ணிடுங்க, ஏன்னா அதை ஃபுல்லாக அடுக்கிற அளவுக்கு நிறையா அவார்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னார். பிரேம் சார் தான். ஸோ அது நடந்தது. அதில் விகடன் விருதும் ஒன்று, அதுவும் இவர் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் திமிழேறி காளை மேல் தொங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன், அந்த வரியை வந்து வச்சுருவேன். அது எவ்வளோ லகுவான ஒரு உணர்வு. அந்த மாதிரி அவர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காளி அப்படிங்கிற தெய்வத்துக்கு பல வடிவங்கள் உண்டு, எல்லாமே உக்கிரமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காளி மட்டும்தான் சிரிச்ச முகத்தோட அன்போட. ஏன்னா அது அவர் மனசும் சரி, அவர் முகமும் இன்னும் அந்த குழந்தை தன்மையோடையே இருக்கு. தேங்க்யூ. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது செல்லக்குட்டி மாதிரி. அண்ட் ஆக்சுவலாக 96லையும் அவர் நடிக்க வேண்டியது, கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலை முடியல. அதே மாதிரி மெய்யழகனுக்கும் அதே மாதிரி தான். திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கேட்கும்போது வேற படத்தில் இருந்தாங்க, பட் விட மாட்டேன். ஹவுஸ்மேட்ஸ் இயக்குனர் ராஜவேல் அவர்களும் மெட்ராஸ் மேட்னி திரைப்படத்தோட இயக்குனர் கார்த்திகேயன் மணி அவர்களும். போன வருஷம் இவங்க 2 பேரோட டைரக்ஷன்ல நீங்க நடிச்ச படங்கள் மெட்ராஸ் மேட்னி ஆகட்டும், ஹவுஸ்மேட்ஸ் ஆகட்டும், பல நவரசங்களையும் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ரெண்டையுமே மக்கள் கொண்டாடினாங்க. அது எல்லா புகழும் இயக்குனர்களுக்கு, அவங்க செஞ்சது தான் அது. இந்த தருணத்துல இந்த விருது என் கையில இருக்கு, ஆனா இதை என்னை விட இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்த்தா அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா யாரு சொல்றீங்க? எங்கள் அப்பா தான். இந்த விருதுக்கு பேரே இருக்குல்ல, நம்பிக்கைன்னு. யோசிக்காமல் சொன்னது காரணம் என்னென்னா, என்னை விட என் மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சிருந்தது அவர் தான். அவர் இப்போ இல்லை, இருந்திருந்தா அவர் பயங்கர பூரிப்பு அடைஞ்சிருப்பார். நன்றி அண்ணா, நால்வருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025 மகத்தான மனிதர்களுக்கு மகுடம் சூட்டி பெருமைப்படுத்தும் இந்த அற்புதமான நிகழ்வில் விகடனுடன் எப்போதும் இணைந்து பயணிக்கும் நம்முடைய டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ் அவர்களை ஹானர் செய்யும் தருணம் இது. இப்போது சத்யாவின் பயணம் குறித்த ஒரு ஸ்பெஷல் ஏவி இதோ. முத்து நகரமான தூத்துக்குடியில் தனது தொழில் பயணத்துக்கு அஸ்திவாரம் அமைத்திருந்தார் திரு ஜான் சாமுவேல். 1987 சத்யா ஏஜென்சிஸ் நிறுவனம் எனும் சகாப்தம் தொடங்கப்பட்டது. விறுவிறுவென வளர்ச்சி கண்டு தொழில் பாதையில் வேகம் எடுக்க ஆரம்பித்தது சத்யா. ஆனால் வீறு கொண்ட அந்த புலிப்பாய்ச்சல் எதிர்பாராத தடையை சந்திக்க நேரிட்டது. 1990
திரு ஜான் சாமுவேல் அவர்கள் இயற்கை எய்தினார். தலைவனின் மறைவால் தத்தளித்து போனது குடும்பமும் நிர்வாகமும். தங்களுடைய இளம் வயதிலேயே தந்தையின் மாபெரும் தொழிற்கனவை தங்கள் தோள்களில் ஏற்றுக்கொண்டனர் திரு ஜான் சாமுவேல் அவர்களின் புதல்வர்கள். அன்று முதல் பெருநதியின் பிரவாகமாய் தனது பாய்ச்சலை பதிவு செய்ய ஆரம்பித்தது உங்கள் சத்யா. 2026 நம்பிக்கை மிக்க 43 ஆண்டு கால பயணம். தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என 395க்கும் மேற்பட்ட கிளைகள், ஆயிரக்கணக்கான ஊழியர்கள், பல லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள், தரமான பொருள்கள், யாரும் மற்றும் எங்கும் கிடைக்காத விலை, தள்ளுபடிகள், தவறாமல் திருப்தி அளிக்கும் வாடிக்கையாளர் சேவை, இவைதான் சத்யாவின் மாபெரும் பலம். ஆன்லைன் விற்பனை அதிகரித்துள்ள இந்நேரத்திலும் அயராத வளர்ச்சியை தவறாது பதிவு செய்து வருகிறது. அயன் பாக்ஸ் முதல் ஐபோன் வரை ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் சாதனங்களையும் மகிழ்ச்சியுடன் மக்கள் வசம் சேர்க்கிறது உங்கள் சத்யா. சத்யா வந்து 2 விதம். ஒன்று கைராசியாகவும் இருக்கு, நமக்கு ஒரு நம்பிக்கை. சத்யாவுக்கு போனோம்னா பாக்கெட்டில் பைசா இல்லாமல் போனால் கூட பொருள் வாங்கிட்டு வரலாம் மாதம் இஎம்ஐயில். சத்யாவில் எடுத்து கொடுத்தோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சர்வீஸுக்கு அந்த பிராண்டினுடைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ண வேண்டியதே இல்லை. சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா சர்வீஸு பெஸ்ட்டாக இருக்குது. தன்னுடைய வித்தியாசமான விளம்பர யுக்திகள் மூலம் குடும்பத்தினரின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது உங்கள் சத்யா. ஆப்பிள், சாம்சங், சோனி, டைக்கின், ஹிட்டாச்சி, வேர்ல்பூல், எல்ஜி, ஓப்போ, விவோ, ஜியோமி என்று உலகத்தர பிராண்டுகளை எல்லாம் நம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது சத்யா. திறமை இருந்தால் போதும், திரும்பி பார்க்காமல் முன்னேறலாம் என்று தனது ஊழியர்களுக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறது சத்யா. எளிமையான மனிதர்களின் திறனை கண்டுபிடித்து வலிமையான பொறுப்புகளில் அமர்த்தி அழகு பார்ப்பதுதான் சத்யாவின் தனித்துவம். வாடிக்கையாளரும் ஊழியரும் மகிழ்ந்தால் போதுமா, சமுதாய தொண்டிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது சத்யா. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாணவர்கள் முன்னேற்றம், நிவாரண நிதி, மரம் நடுதல் பணி என்று குணமான நிறுவனமாக மிளர்கிறது. வணிகத்தில் தமிழகம் வசப்பட்டுள்ளது. தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா என தென்னிந்தியா எங்கும் தங்களின் கிளைகளை தொடங்கி தன்னுடைய வியாபார தடத்தை பதித்து வரும் சத்யா இந்தியா மட்டுமல்லாது உலக வரைபடத்தையும் உற்று நோக்கி வருகிறது. தூத்துக்குடி தமிழனின் பெருங்கனவு நனவாகட்டும், வையகம் புகழ வானம் வசமாகட்டும். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். என்றும் சத்யா, என்றென்றும் உங்கள் சத்யா. அடுத்த விருது யாருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். யார் அந்த விருதாளர் அப்படின்றத ஏவில பார்த்தலாம் சார். தஞ்சாவூரைச் சேர்ந்த முரளி குடல் நோய் சிகிச்சை நிபுணர். மருத்துவத்தை விற்பனை பொருள் ஆக்காமல் அறத்தோடு இயங்கும் மகத்துவர். எளிய மக்களிடம் சிகிச்சைக்கு இவர் எந்த கட்டணமும் வாங்குவதில்லை. வரவேற்பறையில் இருக்கும் உண்டியலில் விரும்பிய தொகையை போட்டுச் செல்லலாம். இல்லாதவர்கள் போடாமலும் செல்லலாம். நிதானமாக நேரம் கொடுத்து பேசி நோயாளிக்கு நம்பிக்கை அளிப்பதால் மக்கள் இவரை கடவுளின் மறு உருவாகவே காண்கிறார்கள். இந்த மனிதநேய மருத்துவரை அரவணைத்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். அனைவருக்கும் நன்றி. இது வந்து நான் ஒரு 7-8 வயசு வரைக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அந்த டைம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு வீடு ஒன்று லோன் எடுத்து கட்டினாங்க. அந்த லோன் எடுத்து கட்டினதுனால இஎம்ஐ பேர்டன் வந்து சிவியர் ஆகி ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப வந்துருச்சு. எவ்வளோ கஷ்டம்னா, ஏதாவது டாக்டரை போய் பார்க்கணுன்னா பக்கத்து வீடு எய்த்து வீட்டில் போய் ஒரு 500 1000 கடன் வாங்கி தான் போகிற மாதிரி இருந்தது. சின்ன வயசில் நமக்கு நடந்த விஷயங்கள் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தானே செய்யும். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். எங்கள் அப்பா அம்மாவோட இது உழைப்பு. எங்கள் அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. அப்புறம் என்னோடய அண்ணன், என்னோடய ஃபேமிலி, எனக்கு பில்லராக இருக்கிற என் ஒய்ஃபு, என்னோடய குழந்தைங்க 2 பொண்ணுங்க, எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் இது செய்ய முடியுது. ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகளில் ஆனந்தம் தருகிற ஒரு விருதாக மரியாதைக்குரிய மருத்துவர் முரளி அவர்களுக்கு தரப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. மருத்துவ சேவை என்பதையும் கடந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்ற அந்த பழமொழிக்கேற்ப தந்தை வார்த்தைக்கு மதிப்பளித்து அங்கேயே
பயிற்சி செய்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரிய ஒன்று. இருவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த விருதாளர் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக இயக்குனர் திருமிகு சிவா அவர்களை அன்போடு மேடைக்கழைக்கிறோம். மாறா தழும்புகளை தந்து வாழ்க்கையை முடக்கி போட்ட விபத்திலிருந்து மீண்டெழுந்த பீனிக்ஸ் பறவை மாயா. விளையாட்டாக அப்பாவின் கியர் பைக்கை ஓட்டி பழகியவர் இன்று எல்லா பெண்களையும் பைக்கில் பறக்க வைக்கிறார். கல்லூரி மாணவிகள் தொடங்கி இல்லத்தரசிகள் வரை இவரது நோமேட் பைக்கர்ஸ் கிளப்பில் பைக் பழகி சாலையை விருப்பமான ராஜபாட்டையாக்கி இருக்கிறார்கள். பைக் மெக்கானிக்ஸ் கேம்ப், குரூப் ரைடிங் என பெண்கள் பைக் பழகுவதை ஒரு கொண்டாட்ட அனுபவமாக மாற்றுவதிலும் நம்பிக்கை விருதளித்து கனிவுடன் கரம் பற்றுகிறது ஆனந்த விகடன். டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது, ஒரு பவர் கோட் ஞாபகம் வருது. ஐ எம் நாட் வாட் ஹேப்பன் டு மீ, ஐ எம் வாட் ஐ சூஸ் டு பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு என்ன நேர்ந்துச்சோ அது நான் கிடையாது, நான் என்னவாக முடிவு பண்ணுறனோ, வாட் ஐ சூஸ் டு பிகம் அதுதான் நான்ங்கிற மாதிரி. அவங்க சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த காயம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வீரத்தழும்பு மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெரிய நம்பிக்கை தருது. வாழ்த்துக்கள் மாயா, மேலும் மேலும் உயரணும்னு மனசார இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆனந்த விகடனுக்கு தேங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பயணம் இன்னும் முழுமையாக நிறைவடையலை, அது நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த பாதையில் இங்கே வரைக்கும் வந்ததுக்கு நிறைய பேர் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை கொடுத்த சில மனிதர்கள் இங்கே இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துட்டு ப்ளீஸ் கண்டிப்பாக நான் சாப்பிட்றேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றிகள். ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2025 சமூகத்தில் நம்பிக்கையை விதைக்கும் ஆளுமைகளுக்கு மகுடம் சூட்டி பெருமைப்படுத்தும் இந்த அற்புதமான நிகழ்வில் விகடனுடன் இணைந்திருக்கும் நம்முடைய பவர்ட் பை ஸ்பான்சர் ஜி ஸ்கொயர் அவர்களை ஹானர் செய்யும் தருணம் இது. இப்போது ஜி ஸ்கொயர் அவர்களின் CSR பணிகள் குறித்த ஒரு ஸ்பெஷல் ஏவி இதோ. இந்திய எளிய மக்களின் கனவு, ஒரு தலைமுறையின் ஆஸ்வாசம், தனக்கென ஒரு வீடு. அதை அவர்கள் திருப்திப்படுத்தும் வகையில் அமைத்துக் கொடுத்து தென்னிந்தியாவில் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணியாக இயங்கி வரும் நிறுவனம் ஜி ஸ்கொயர். ஆனால் ஜி ஸ்கொயரின் பயணம் வெறும் வீடுகளை உருவாக்குவதோடு நிற்கவில்லை. சமூகத்திற்கு திருப்பிக் கொடுக்கும் பொறுப்பை உணர்ந்து தங்களின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு CSR மூலம் பல்வேறு மனிதநேய முயற்சிகளை மேற்கொண்டு சமூகத்தில் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். கல்வியே மாற்றத்தின் முதல் படி என்பதை உணர்ந்த ஜி ஸ்கொயர் தென்னிந்தியாவில் உள்ள பல பள்ளிகளில் நவீன நூலகங்களை அமைத்தது. பசுமை வாழ்வை ஊக்குவிக்கும் வகையில் கார் இல்லா ஞாயிறு, கோவிட் தொற்று நோய் காலத்தில் 4800 படுக்கைகளுடன் தற்காலிக மருத்துவமனைகளை அமைத்து ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது. கிராமங்களில் இலவச கண் சிகிச்சை முகாம்களை நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பார்வை பரிசோதனை மற்றும் இலவச கண்ணாடிகளை வழங்கியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்ஸ் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு அளித்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தும் வகையில் சென்னை மற்றும் பிற தென்னிந்திய கடற்கரைகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்பி வருவது உட்பட இவர்களின் சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்புகள் எண்ணிலடங்காது. ஜி ஸ்கொயரின் மிக முக்கிய முயற்சிகளில் ஒன்று வீல்ஸ் ஆஃப் ஹோப். இந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச வாகனங்கள் மற்றும் உதவி உபகரணங்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை சுயமாக வாழ உதவுகிறது. ஜி ஸ்கொயரின் இந்த முயற்சியை மாற்றத்தை விரும்பும் சமூகத்தின் ஒரு மைல்கல்லாக மாற்றியுள்ளது. ஜி ஸ்கொயரின் மற்றொரு முக்கிய CSR முயற்சிதான் கோசாலை. இந்த கோசாலைகள் கைவிடப்பட்ட மற்றும் நோயுற்ற பசுக்களுக்கு புகலிடமாக விளங்குகிறது. ஜி ஸ்கொயரின் அனைத்து திட்டங்களிலும் பசுக்கள் பராமரிக்கப்படுகின்றன. இங்கு பசுக்களுக்கு உணவு, மருத்துவ பரிசோதனை மற்றும் சுத்தமான தங்கும் இடம் வழங்கப்படுகிறது. தங்களின் எந்த ப்ராஜெக்ட் தொடங்கும் முன்பும் தர்மா படி எந்த எதிர்மறையான கர்மா விஷயங்களும் அணுகாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி வாடிக்கையாளர்கள் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று 48 நாட்களுக்கு பசுக்களை அந்நிலத்தில் தங்க வைக்கிறார்கள். இதை இந்தியாவிலேயே முதலில் ஜி ஸ்கொயர் தான் கையில் எடுத்துள்ளது.
ஜி ஸ்கொயரின் இந்த CSR முயற்சிகள் ஒரு நிறுவனத்தின் சமூக பொறுப்பானது எவ்வாறு சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு சான்று. மக்களின் வாழ்க்கையையும் சமூகத்திற்கு நம்பிக்கையையும் மேம்படுத்த உழைப்பில் பெருமை கொள்கிறது ஜி ஸ்கொயர். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான படைப்பாளி இயக்குனர் ராம் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை வெளியே சொல்வது சமூக இழிவாக கருதப்பட்ட காலத்தில் அது மூடி மறைக்கப்பட வேண்டிய விஷயமல்ல, நாம் முன்னெடுக்க வேண்டிய தார்மீக போராட்டம் என்பதை உரக்கச் சொன்னது துளிர் அமைப்பு. பாதிக்கப்படும் குழந்தைகளை அரவணைத்து ஆற்றுப்படுத்துவது, அரணாக இருந்து சட்ட உதவிகள் வழங்குவது என்று துளிரின் பணிகள் நீள்கின்றன. துளிர் அமைப்பின் நிறுவனர் வித்யா ரெட்டி மற்றும் குழுவினருக்கு நம்பிக்கை மனிதர்கள் விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட், குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து அம்மாக்கள் மேலே மட்டும் திணிக்கிறாங்க, அது கிடையாது. பேரண்ட்ஸ் அப்படின்னா, பெற்றோர்கள் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து, அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு பண்ணணும். 50-50 இல்லை, 100-100 பண்ணணும். எங்களோட ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, இது மாதிரி பண்ணி செய்கிற எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அது மாதிரியான ஒரு சூழல் உருவாகணும் அப்படிங்கிறது தான் எங்கள் நம்பிக்கை. அதுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். இவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது, இவங்களுக்கு எந்த அட்டென்ஷனும் கிடையாது. கிட்டத்தட்ட நான் பார்த்த நிறைய மனிதர்கள் தங்களுக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லியோ, தனக்கு புகழ் கிடைக்கும்னு சொல்லியோ, இல்லை தனக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும்னு சொல்லியோ, மரியாதை கிடைக்கும்னு சொல்லியோ எந்த வேலையும் செய்யாமல் அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கும் இந்த சமூகத்தினுடைய நலனுக்கும் தானாக தன் விருப்பப்பட்டு செய்யக்கூடிய அந்த சேவை இருக்குல்ல, அது ரொம்ப நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை எனக்கு தெரிஞ்சு இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த வருஷத்தினுடைய ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஷோவாக இந்த ஷோ இருக்குது. இப்படி கேட்பாரற்று கவனிப்பாரற்று கிடக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் சரி செய்ய துடிக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் துளிர் டீம். டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். கோ ஸ்பான்சர்ட் பை ப்ராமினன்ஸ் யூபிவிசி விண்டோ சிஸ்டம்ஸ். கோ பவர்ட் பை ஜி ஸ்கொயர், யோர் ஹோம் யோர் ட்ரீம் யோர் சாய்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் VIT Chennai, a place to learn, a chance to grow. Food partner Geetham Veg Restaurant, relish the ragas of real taste. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் சென்னை சமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ். 27,000 மாணவர்களுக்கு மேல் வேலை வாய்ப்பு அளித்த ஒரே கல்வி நிறுவனம். சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட், தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவையில். ஆட்டோமொபைல் பார்ட்னர் த ஆல் நியூ கியா செல்டோஸ். ஹெல்த் பார்ட்னர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனரிஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. அவுட்டோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ். திங்க் அவுட்டோர், திங்க் நெக்ஸ்ட். டிஜிட்டல் OH பார்ட்னர் ஸ்கை ராம்ஸ், க்ரோ பியாண்ட் ஸ்கை. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் சித்ரா காஃபி. அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.